திருத்தணியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் 1.5 வயது ஆண் குழந்தை வெறிநாய் கடித்து குதறியதால் ராணிப்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். குழந்தையின் சிகிச்சைக்கு உதவுமாறு பெற்றோர் கோருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், சிகிச்சையில் இருக்கிற அந்த குழந்தை தற்போது எவ்வாறு இருக்கிறது? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? பெற்றோர்கள் என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறாங்க? அது குறித்து சொல்லுங்க. ராதா, நேற்றைக்கு முன்தினம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்த பழனி காயத்ரி கூலி தொழிலாளி தம்பதியான இவர்களுடைய 1.5 வயது குழந்தை நேற்றைக்கு முன்தினம் இரவு வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக திடீரென வெறிநாய் கடித்துள்ளது. இதில் குழந்தையின் ஒரு பக்கம் முகம் முழுவதுமாக சிதைந்த நிலையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைக்கு இன்று காலை வரைக்கும் குழந்தை மயக்க நிலையிலேயே இருந்த நிலையில் இன்று காலை தான் குழந்தைக்கு சுய நினைவு திரும்பியிருப்பதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் தொடர்ந்து குழந்தை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வரைக்கும் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாலும் சிகிச்சையின் பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமான செலவு ஏற்படக்கூடும் என்பதால் தங்களுடைய குடும்ப வறுமை காரணமாகவும் போதிய வருவாய் இல்லாததன் காரணமாகவும் குழந்தையின் உயிரை மீட்டு தருவதற்கு அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என குழந்தையின் பெற்றோர் மற்றும் குழந்தையினுடைய உறவினர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, குழந்தைக்கு தொடர் சிகிச்சை அளித்து வருவது ஒரு புறம் இருக்க, சம்பவம் நடந்த இடத்தில் குழந்தையின் உறவினர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆகிய 2 இடங்களில் தங்கள் பகுதியில் நிலவி வரும் தொடர் நாய் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு காலை அளித்த புகாரிலும் கூட உரிய விளக்கம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெறாததன் காரணமாக அரசு இதனை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். இது முதல் முறையாக இல்லாமல் இதற்கு முன்பும் கூட கடந்த சில நாட்களில் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் இருந்து வருகிறார்கள். தற்போதும் கூட நேற்றைக்கு முன்தினம் கடித்த நாய் அதே பகுதியில் உள்ள மற்ற 2 நபர்களையும் கடித்துள்ளது. அதில் ஒருவர் சோளிங்கரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சற்று நேரத்திற்கு முன்பு நமக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் சின்ன தாத்தா கிருஷ்ணன் என்பவர் அளித்த பேட்டியிலும் கூட அவரையுமே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாய் கடித்ததாகவும் சிகிச்சையில் இருந்து தற்போதுதான் திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் தங்கள் பகுதியில் நாய் தொல்லையானது மிகவும் அதிகரித்து வருகிறது. அரசு இதை கட்டுப்படுத்துவதற்கான எந்தவித நடவடிக்கையும் தங்கள் பகுதியில் ஏற்படவில்லை. ஆகவே நாய் தொல்லையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுப்பதோடு சிகிச்சையில் உள்ள தனது குழந்தையை காப்பாற்றுவதற்காக அரசு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு உதவ வேண்டும் என்றும் அவர்களுடைய பெற்றோர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து குழந்தை தொடர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறது. ராதா, தற்போது குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது குணமடைந்து திரும்ப வேண்டும். பெற்றோர்களும் அரசிற்கு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அரசின் கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குமரவேல், விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.